கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே ஆண்டவர் நம்மை அநேக காரியங்களை நமக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று அநேக ஊமைகள் மூலம் அவர் பேசினதுண்டு. இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நாம் அப்படி இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். அது என்ன தெரியுமா? கல்லறை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் மத்தேயு 23 அதிகாரம் 27 28 வசனம் சொல்லுகிறது. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கல்லறைகளுக்கு ஒப்பிட்டு பார்க்க சொல்லுகிறார். ஒரு கல்லறை எப்படி இருக்கும்? வெளியே அழகாய் அது கட்டப்பட்டிருக்கும், அது விலையுயர்ந்த பொருட்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருவருடைய வசதிக்கேற்ப இந்த நாட்களில் கல்லறை கட்டுவதை பார்த்திருக்கிறோம். அப்படி அவைகள் என்ன தான் வெளியில் அழகாய் கட்டினாலும் மாளிகையாய் கட்டினாலும் உள்ளே இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? வெறும் எலும்புகளும் புழுக்களும் அசுத்தங்களும் தான். அதிலிருந்து நாற்றம் தான் எடுக்கும். அந்த கல்லறையை நாம் திறந்தோமானால் நாற்றமும் அழுகி போன சடலமும் தான் மிஞ்சும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, விசேஷமாய் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் கல்லறையை போல இருக்கிறது என்று ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இப்படி இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். வெளியே நாம் அழகாய் அலங்காரம் பண்ணலாம், வெளியே நாம் பரிசுத்தவான்களை போல தோற்றம் அளிக்கலாம், வெளியே எல்லாருக்கும் முன்பாகவும் நல்லவர்களாக நாம் நம்மை காண்பித்துக் கொள்ளலாம், வெளியே பார்ப்பதற்கு பொறுமை மிகுந்தவர்களாய் நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர்களாய் நாம் நடந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அலறை எப்படி திறந்த போது உள்ளெம்புகளும் அசுத்தங்களும் நாற்றமும் இருக்கிறதோ, அதே போல நம்முடைய இருதயத்தை பார்த்தால் அவற்றில் நல்ல சிந்தனைகள் இருக்கிறதா? அல்லது மற்றவர்களை அழிக்க வேண்டும், மற்றவர்களை துக்கப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்மை நடந்து விடக்கூடாது என்று சில தீமையான எண்ணங்களும் பொறாமையின் குணங்களும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வெளியில் நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் காண்பித்து கொண்டாலும், எவ்வளவு அழகாய் அலங்காரம் செய்திருந்தாலும், உள்ளே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் இல்லாமல் அசுத்தங்கள் இருக்குமானால் வெளியே அலங்காரம் செய்வது வீண்தான். அதுவே மாறாக நீங்கள் வெளியே அழகாய் தோற்றம் அளிக்காவிட்டாலும், உங்களை நல்லவர்கள் போல காண்பிக்காவிட்டாலும், உள்ளே அன்பானவர்களாய் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அதுதான் ஆண்டவருக்கு பிரியும். ஆகவே இந்த காரியத்தில் மிகவும் கவனமாயிருங்கள். ஏனென்றால் எத்தனையோ பேர் வெளியே பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாமல் தாப்பார்கள், ஆனால் உண்மையிலே அவர்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாயிருப்பார்கள். ஒரு சிலர் வெளியே கோபத்தை காட்டுவார்கள், ஆனால் உள்ளத்திலோ அன்பு இருக்கும். இப்படிப்பட்ட நன்மையானவைகள் தான் இருக்க வேண்டுமே தவிர வெளியே நல்லவர்களாய் காண்பித்து விட்டு உள்ளே அழுக்கும் அசுத்தமும் இராதபடிக்கு பாருங்கள். வெளியில் இருக்கிற காரியம் அல்ல, உள்ள காரியமே நம்முடைய வாசனையை கொண்டு வரும். நாம் உள்ளே நல்லவைகளை சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் நறுமணமாய் வீசும். மாறாக உள்ளே கெட்ட சிந்தனைகளும் தவறான எண்ணங்களும் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் நம் சிந்தையில் இருக்குமானால் நமக்குள்ளாய் இருந்து அப்படிப்பட்ட காரியங்கள் தான் வெளிவரும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்கு நறுமணமாய் இருக்க விரும்பினால் வெளி பிரகாரமான அலங்காரத்தை அல்ல, உள்ளான அலங்காரத்தை தரித்து கொள்ள ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.